ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ஆடி மாதத்தில் வர்ற ஆடி பெருக்கன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு சேலஞ்ச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா தங்கம் வாங்குறது தான். குறைவான நாட்கள் தான் இருக்குது இந்த ஆடி பெருக்குக்கு. இந்த ஆடியில் வந்து ஒரு 18 நாட்கள் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை நாட்கள் சேமிக்க போகிறோம், எவ்வளோ சேமிக்க போகிறோம், என்னென்ன முறைகள் எல்லாம் சேமிக்க போகிறோம், என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாட்கள்னு பார்த்தா இன்னையிலிருந்து 51 நாட்கள் இருக்குது ஆடிப்பெருக்கு அன்னைக்கும் சேர்த்து. ஸோ அன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விட்டுட்டு மொத்தமாக வந்து 50 நாள் வந்து நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ அந்த 50 நாளும் எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப குறைவான நாட்கள் தான் 50 நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்மளோட டார்கெட்டையும் அதுக்கு தகுந்தாப்பில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட சேமிப்பு வந்து சொல்லியிருக்கோம். இப்போ பொதுவாக பெருக்கு அப்படிங்கிறது வந்து பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு நம்ம சேமிக்க போகிறோம். வாங்க இது எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் 50 நாட்கள் வந்து நம்ம சேமிக்க போகிறோம். மொத்தமாக வந்து நாட்கள் 50 நாட்கள், வாரங்களில் பார்த்திங்கன்னா 7 வாரங்கள், 1.5 மாதம் வந்து சேமிக்க போகிறோம். ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான், ஜூலை ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இந்த நம்மளுக்கு ஜூனில் வந்து ஆல்மோஸ்ட் 15 நாட்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால 1.5 மாதம் வந்து சேமிக்க போகிறோம். 50 நாட்களில் வந்து நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம்னா 4000லேருந்து 5000 ரூபா தான் நம்மளோட கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4000லேருந்து 5000 எப்படி சேமிக்க போகிறோம், அதில் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் சேமிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மாத சேமிப்பு தான். இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது, ஒரு 15 நாட்கள் இருக்குது. அப்போ மொத்தமாக 1.5 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வீதம் வந்து சேமிக்க போகிறோம். அப்போ 1.5 மாதத்துக்கும் 750 ரூபா, 500 + 250, 750 ரூபா வந்து நம்ம மாத சேமிப்பில் வந்து சேமிச்சிருப்போம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வந்து சேமிக்கணும். அதில் 750 ரூபா வந்து நம்ம மாத சேமிப்பில் சேமிச்சிருப்போம். அடுத்ததான் வார சேமிப்பில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமாக 7 வாரம் இருக்குது. ஸோ அந்த 7 வாரத்துக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து 200 ரூபா வீதம் சேமிக்க போகிறோம். சாட்டர்டே சண்டே 2 நாளுக்கும் 100 ரூபா வீதமாக நம்ம வந்து 200 ரூபா ஒரு வாரத்துக்கு. இல்லை நீங்கள் வந்து அந்த வாரங்களில் ஆகக்கூடிய செலவுகள்ல இருந்து கூட இந்த 200 ரூபாயை வந்து சேமிக்கலாம். இந்த 200 ரூபாயை 7 வாரத்துக்கு சேமிக்கும் போது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1400 ரூபா வந்து சேமிச்சிருப்போம். ஸோ மாத சேமிப்பில் 750, வார சேமிப்பில் 1400, மொத்தமாக வந்து 2150 ரூபா வந்து சேமிச்சிருப்போம் இந்த 2 விதமான சேமிப்புலையும். இது போக தின சேமிப்பில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமாக நம்ம வந்து 50 நாட்கள் வந்து சேமிக்க போகிறோம். இந்த 50 நாட்களுக்கும் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா வீதம் வந்து சேமிக்க போகிறோம். ஸோ 50 நாளைக்கும் 50 ரூபா வீதம் சேமிக்கும் போது 2500 ரூபா வந்து நம்மளால் சேமிச்சிருக்க முடியும். 2500 ரூபா அப்படிங்கிறப்ப தின சேமிப்பில், அது போக மிச்சம் நம்ம ஆல்ரெடி வந்து மாத சேமிப்புலையும் வார சேமிப்புலையும் 2150 ரூபா சேமிச்சிருப்போம். மொத்தமாக 4650 ரூபா வந்து நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இந்த 50 நாட்கள்லேயும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா அது முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே முயற்சி தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். இந்த 4650 ரூபாய் இந்த 50 நாளில் நம்மளால் சேமிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து தங்கம் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்க முடியும். அதில் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நிலவரப்படி வந்து 1 கிராம் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,800 ரூபா. ஸோ 13,800 ரூபாய்ங்கிறது இன்னும் 1.5 மாதத்தில் ஒரு 15,000 அப்படின்னு கூட, 14,000, 14,500, 15, மேக்ஸிமம் 15,000 கூட வச்சுக்கோங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 300 மில்லிகிராம் தங்கம் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 300 மில்லிகிராமுக்கு 4140 ரூபா வந்து நான் சொல்லியிருக்கேன். அது போக ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கூட வந்து, ஏன்னா நான் இன்றைக்கி நிலவரப்படி 300 மில்லிகிராமோட இது பார்த்திங்க அப்படின்னா 4140 ரூபா. ப்ளஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா 300 மில்லிகிராமுக்கும் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப 4340 ரூபா தங்கத்துக்கு மட்டும் நம்ம வந்து செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். இது போக நீங்கள் வந்து காயினாக வாங்குறீங்களா, இல்லை வந்து ஒரு 1/4 கிராமில் வந்து சின்னதாக வந்து அதாவது காசு மாதிரி இல்லை நாணக்குழல் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி வாங்கும்போது அது கூட சேர்த்து எவ்வளோ வரும் மொத்தமாக அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4340 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் வந்து நான் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்கேன். மேக்கிங் சார்ஜ் வந்து 100 ரூபாயும் ஜிஎஸ்டி வந்து 3% வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே போடுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 130 ரூபா நான் ஜிஎஸ்டியும், வேஸ்டேஜ் நீங்கள் வந்து ஒரு நாணக்குழல் இல்லை வந்து சின்னதாக வந்து ஒரு காசு மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 50 ரூபா போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 4620 ரூபா வந்து நம்ம இந்த 300 மில்லிகிராமுக்கும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு 250 மில்லிகிராம் அதாவது 1/4 கிராம் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா மிச்சத்துக்கு நீங்கள் வந்து சில்வர் காயின்ஸாக கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம சேமிக்கும் போது சின்ன சின்னதாக இந்த மாதிரி நகைகள் வந்து நம்மளால் வாங்கி சேர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அக்கேஷனுக்காக நம்ம வாங்கி சேர்க்கும் போது அந்த வருஷத்தோட கடைசியில் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து சின்ன சின்னதாக வாங்கினதாகவே இருந்தாலும் ஒரு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.